எவ்ரிபடி எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் ஒரு 2-3 நாளைக்கு லீவ் ஜெட்லாக் இப்போ தான் முடிஞ்சு இனிமேல் டெய்லி வருவேன். வாங்க இதுக்குள்ளே போகலாமா? கண்டென்ட்குள்ளே போகலாமா? வயசு ஆகிட்டுருக்குன்னு வருத்தமாக இருக்கா? வருத்தப்படாதீங்க. வயசும் விலைவாசியும் வசந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காகலாம் நம்ம வருத்தப்படக்கூடாது. உங்களிடம் உள்ள நகைச்சுவை உணர்வை மேம்படுத்துங்கள். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, காமெடி சேனலில் பார்க்காதீங்க, அழுக தான் வரும். நியூஸ் சேனலில் பாருங்கள், பக பக பகன்னு வாய் விட்டு சிரிக்கலாம், நோய் விட்டு போகும். அதே மாதிரி கால்களுக்கு பயிற்சி கொடுங்கள், நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். கால் தான் 2வது இதயம், பம்ப் பண்ணுறது. கீழேருந்து மேலே இதயத்துக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணுறதுனால கால்களுக்கு பயிற்சி கொடுங்கள். நடைப்பயிற்சி மிக முக்கியம் நண்பரே. அடுத்தது, சக்தி அதிகமாக விரயம் ஆறுது கண் மூலமாகவும் வாய் மூலமாகவும். கண்களை எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் மூடிக்கொண்டிருங்கள். அதில் சக்தியும் சேமிக்கப்படும். உங்களையே நீங்கள் உணர்ந்து உங்களோட ஆன்ம பலம் பெருக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அடுத்தது வாயை கட்டுப்படுத்துங்க. வாயை கட்டுப்படுத்துன்னா மௌனமாக இருந்தீங்கன்னு வருங்க, வீட்டு சண்டையிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அது முதல். 2வது, சக்தி சேமிக்கப்படும். அடுத்தது, கழுத்தை இப்படியும் இப்படியும் அடிக்கடி ஆட்டுங்க. குறிப்பாக தட்டில் சுவையான வெங்காய பஜ்ஜி, பக்கோடா இந்த மாதிரி ஐட்டங்கள் வரும்போது தலையை இப்படியும் இப்படியும் ஆட்டினீங்கன்னு வச்சுங்க, வயிறும் சந்தோஷப்படும், கழுத்து வலியும் வராது. இப்படிலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரே மாதத்தில் நீங்கள் வலிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்று பாட வேண்டாம்.